ஸோ இதில் இந்த ஸ்லைடில் வந்து என்னுடைய பேர், நான் என்ன வேலை செய்கிறேன், எங்கே வேலை செய்கிறேன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம இந்த செஷனில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போகிற லெசன் என்னமோ வந்து ஒர்க், பவர், எனர்ஜி தான். ஆனால் இந்த மூணுத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமாக நாம இந்த ஃபோர்ஸை பற்றி நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு போன லெசன்லேயே நடத்தியிருக்கிறேன். இருந்தாலும் லைட்டாக இந்த கிளாஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணலாம். வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? எவ்ரி பாடி preserves in its state of rest or of uniform motion unless it is compelled by an external source to change its state of condition. That external source which changes the state of condition is called force. அதாவது எந்த ஒரு பொருளுமே தன்னுடைய ஓய்வு நிலையில் இருந்தோ அல்லது இயக்க நிலையில் இருந்தோ தன் நிலையை மாத்திக்கணும்னா வெளியில் இருந்து ஏதாவது ஒன்று செயல்பட்டால் ஒழிய அந்த பொருள் வந்து அதே நிலையில தான் தொடர்ந்து நீடிக்கும். ஓய்வு நிலையில் இருந்தா ஓய்வு நிலையில அல்லது இயக்க நிலையில் இருந்தா இயக்க நிலையில தொடர்ந்து நீடிக்கும். ஸோ எது வந்து அதனுடைய நிலையை மாத்துதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். விசை, தமிழ்ல வந்து விசைன்னு சொல்றோம். எது ஒரு பொருளின் நிலையை மாற்றுகிறதோ அதற்கு விசை என்று பெயர். ஸோ அப்போ சொன்னா நாம எந்த பொருள் மேல நம்ம அந்த விசையை செயல்படுத்துறோமோ அந்த பொருளினுடைய நிறை, அந்த நிறைய நாம செயல்படுத்துற விசையின் காரணமா எவ்வளவு முடுக்கம் அடையுது. அதாவது ஒரு பொருளினுடைய நிறை மேல நம்ம விசையை செயல்படுத்துறதுனால அந்த பொருள் எவ்வளவு முடுக்கம் அடையுது, ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ இந்த நிறையையும் முடுக்கத்தையும் பெருக்கி வர்ற தொகையை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இங்கிலீஷ்ல மறுபடியும் அதை டெஃபினேஷன் சொல்றோம் பாருங்க. எவ்ரி பாடி preserves in its state of rest or of uniform motion. எந்த ஒரு பொருளுமே தன்னுடைய அசையா நிலையிலோ அல்லது இயக்க நிலையிலோ தொடர்ந்து நீடிக்கும். unless it is compelled by an external source. வெளி விசை ஏதும் தாக்காத வரை அப்பொருள் அதே நிலையிலேயே தொடர்ந்து நீடிக்கும். அந்த வெளியிலிருந்து செயல்படக்கூடிய அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், விசைன்னு சொல்றோம். ஸோ இங்க இந்த விசையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த எந்த பொருள் மேல நம்ம அந்த விசையை செயல்படுத்துறோமோ அந்த பொருளினுடைய நிறையும், அதனால நம்ம விசை செயல்படுத்துறதுனால அந்த பொருள்ல ஏற்படுற முடுக்கமும் தான் வந்து ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. therefore force is equal to mass into acceleration. அடுத்தது எல்லாத்துக்குமே அலகு, எது எடுத்தாலும் நமக்கு யூனிட்ஸ் முக்கியம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான அலகு. ஸோ நீளம் அளக்கணும்னா மீட்டர்ல அளக்கிறோம், சென்டிமீட்டர்ல அளக்கிறோம், மில்லி மீட்டர்ல அளக்கிறோம். எடையை அளக்கணும்னா கிலோகிராம்ல அளக்கிறோம், கிராம்ல அளக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ் அளக்கிறதுக்கு என்ன யூனிட் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலாவில இருந்தே அரைவ் பண்ணணும். ஸோ இப்போதான் வந்து நமக்கு மனசுல நிற்கும். இதுக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த ஃபார்முலாவில இருந்தே நம்ம என்ன பண்ணலாம், டிரைவ் பண்ணலாம். ஸோ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கு பாருங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அதாவது F is equal to m into a. So m to a, mன்றது மாஸ். மாஸ் வந்து எதுல அளக்கிறோம், கிலோகிராம்ல அளக்கிறோம். அதே மாதிரி முடுக்கத்தினுடைய யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த கிலோகிராமையும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரையும் பெருக்கனா கிடைக்கிற தொகைக்கு பேரு தான் நியூட்டன். ஸோ அப்போ ஃபோர்ஸினுடைய யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா கண்ணை தூக்கத்தில் இருக்கும் போது எழுப்பி கேட்டாலும் டக்குன்னு சொல்ல நியூட்டன். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம மெயினான எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா நியூட்டன் தான். அதே மாதிரி இப்ப நம்ம மீட்டர்ன்னு சொல்றோம் பெரிய அளவு, அதுக்கு சின்ன அளவு என்னன்னு கேட்டா மில்லி மீட்டர்ன்னு சொல்றோம். நடுவுல சென்டிமீட்டர் ஒன்று இருக்கு. ஸோ மில்லி மீட்டரும் நிலத்தை அளக்கிறது தான், மீட்டரும் வந்து நிலத்தை அளக்கிறது தான். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸை மெஷர் பண்றதுக்கு நியூட்டன் அப்படின்ற ஒரு யூனிட்டால அளக்கிறோம். அதுவே குறைந்த அளவு விசையா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டைன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த டைனுக்கும் நியூட்டனுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னடான்னு சொன்னா ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 5 டைன்ஸ். ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 5 டைன்ஸ். ஓகேயா? ஸோ அடுத்தது
ஸோ நியூட்டனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நியூட்டன். ஃபோர்ஸினுடைய எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். அதே மாதிரி இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல செயல்படுறப்போ நியூட்டன் டைனன்னு சொல்லி நம்ம மெஷர் பண்றோம். இதுவே வெர்டிக்கல் டைரக்ஷன், வெர்டிக்கல் ஐ மீன்ஸ் அவே ஃப்ரம் த எர்த் அல்லது டுவர்ட்ஸ் த எர்த் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ வந்து கிலோகிராம் வெயிட்டாலையும் நம்ம மெஷர் பண்ணலாம் இந்த ஃபோர்ஸ். ஸோ அப்போ இந்த கிலோகிராம் வெயிட்டுக்கும் நியூட்டனுக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னா 1 கிலோகிராம் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 கிலோகிராம் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன்ஸ். இப்போ நியூட்டன்ல இருந்து கிலோகிராம் வெயிட்டுக்கு, கிலோகிராம் வெயிட்ல இருந்து நியூட்டனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கிலோகிராம் வெயிட்டை வந்து நியூட்டனை கன்வெர்ட் பண்ணா 9.8 மல்டிப்ளை பண்ணணும். நியூட்டன் கிலோகிராம் வெயிட்டை மல்டிப்ளை மாத்தணும்னா 9.8 டிவைட் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஃபோர்ஸ் சொல்ற பாருங்க, எது செயல்பட்டு ஒரு பொருளின் நிலையை மாற்றுகிறதோ அதற்கு விசை என்று பெயர். அந்த வெளியிலிருந்து செயல்படும் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, தட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இஸ் கால்ட் அ ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்னடான்னு சொன்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். மாஸ்ன்றது நாம எந்த பொருள் மேல செயல்படுத்துறோமோ அந்த பொருளினுடைய நிறை. ஆக்சிலரேஷன் முடுக்கம். ஸோ மாஸை வந்து கிலோகிராம்ல மெஷர் பண்றோம், ஆக்சிலரேஷனை வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல மெஷர் பண்றோம். ஸோ இந்த கிலோகிராம் வெயிட்டையும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் நியூட்டன். அப்போ நியூட்டன் அப்படின்னா என்னடான்னு சொன்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் மீது செயல்பட்டு அப்பொருளானது 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்தை ஏற்படுத்தினால் செயல்பட்ட விசையினுடைய அளவு 1 நியூட்டன். நல்ல ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்ல, இன் ஜென்ரலாவே இதெல்லாமே நம்ம ஒரு இன்ஜினியரா இதெல்லாமே நாம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ நியூட்டன்ன்றதை மறுபடியும் சொல்றோம் பாருங்க, 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் மீது செயல்பட்டு அப்பொருளானது 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசையினுடைய அளவு 1 நியூட்டன். ஸோ எஸ்ஐ யூனிட்ல ஃபோர்ஸ்னுடைய யூனிட் வந்து நியூட்டன். அதே மாதிரி ஒரு நியூட்டன்ன்றது வந்து 10⁵ டைம்ஸ். ஓகே? ஸோ ஃபோர்ஸ் என்னன்னு தெரியுதுங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னேன், ஒர்க். இப்போதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே நுழையிறோம். ஒர்க் பாருங்க, இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது. அவங்க அப்பாவை ஒரு வீலர் 4 வீலர்ல உட்கார வச்சுக்கிட்டு புஷ் பண்ணுது. புஷ் பண்ணுதுன்னா ஷீ இஸ் அப்ளைங் ஃபோர்ஸ், விசையை செயல்படுத்துது. அதனால என்ன நடக்கும், ஸோ அந்த வண்டியானது நகரும். புரியுதா? ஸோ அப்போ அந்த பாப்பா வந்து அந்த விசையின் மூலமா வேலையை செய்யுது. ஸோ அப்போ விசை, அதாவது ஒர்க் அப்படின்னா என்னடான்னு சொன்னா, work is said to be done by a force. Work is said to be done by a force when its point of application is same direction, its own direction. அதே direction. Work is said to be done by force. வேலை என்பது என்னது, ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டால் பொருளானது விசையின் திசையில் நகரும். எந்த பொருள் மேல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்கு, இந்த காரை வந்து நம்ம தெரியுது. ஹலோ ரேகா, இது தெரியுது? யார் தெலஸ்து? ஸ்லைடு தான் தெலஸ்து. பாருங்க, ஸோ இது ஒரு கார் இருக்கு. இந்த கார்ல இந்த இடத்துல நாம விசையை செயல்படுத்தணும்னா இந்த கார் ஆனது என்ன ஆகுது, நகருது. ஸோ இந்த பக்கம் செயல்படுத்தணும்னா எப்படியே ரிவர்ஸ்ல வருது. ஸோ இந்த பொருள், இந்த கார், இந்த பொருள் இதனுடைய நிறை, இதனால் நாம செயல்படுத்துற விசையினால இது எவ்வளவு தூரம் நகருது பாருங்க. ஸோ இங்கிருந்து இவ்வளவு தூரம் நகர்ந்துருக்கு, ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ செயல்படுற விசையையும் அதனால அந்த பொருள் நகர்ற தூரத்தையும் பெருக்குனா கிடைக்கிறது தான் வேலை. ஓகேயா? இட் இஸ் மெஷர்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி மூவ். அந்த பொருள் எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சு, அவ்வளவு தூரம் நகரத்துக்கு அந்த பொருள் மேல எவ்வளவு விசை செயல்பட்டுச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பெருக்குனா கிடைக்கிறதா வந்து வேலை, ஒர்க். ஓகேயா? ஸோ தேர்ஃபோர் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். செயல்பட்ட விசையினுடைய அளவு, அதனால அந்த பொருள் எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சு. இதுதான் ஒர்க் டன்னுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா. ஓகே? அதே மாதிரி இதுக்கு யூனிட்,
ஸோ யூனிட்ன்றது நான் ஒன்று நல்லா சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. தனியா யூனிட்டை மனப்பாடம் எல்லாம் பண்ணாதீங்க. அந்த ஃபார்முலாவில் இருந்து அரைவ் ஆகிற மாதிரி பார்த்துங்க. ஓகேயா? ஸோ இப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன சொன்னேன்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ எஸ். எஃப்ன்றது ஃபோர்ஸ், எஸ்ன்றது டிஸ்டன்ஸ். ஸோ இந்த எஃப்ஐயும் எஸ்ஐயும் பெருக்குனா கிடைக்கிறதா வந்து ஒர்க் டன். ஸோ ஃபோர்ஸ்னுடைய அலகு என்ன? நியூட்டன். இப்போதான் பார்த்தேன் இல்லையா? ஸோ நியூட்டன். டிஸ்டன்ஸ் எதில் அளக்கிறோம்? மீட்டர். ஸோ இந்த நியூட்டனையும் மீட்டரையும் பெருக்குனா கிடைக்கிறது தான் ஜூல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நியூட்டனையும் மீட்டரையும் பெருக்குனா கிடைக்கிறதா வந்து ஜூல். இதுதான் வந்து ஃபோர்ஸ், இது ஒர்க்கினுடைய எஸ்ஐ யூனிட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒர்க்கினுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜூல்னு சொல்லுவோம். ஸோ ஜூல்ன்றது என்னன்னா, ஒரு பொருளின் மேல 1 நியூட்டன் விசை செயல்பட்டு அப்பொருளானது 1 மீட்டர் தூரம் நகர்ந்தால் செய்யப்பட்ட வேலையினுடைய அளவு 1 ஜூல். ஓகேயா? ஸோ ஜூல் அப்படின்னா என்னன்னு தனியா கூட ஒரு கேள்வி வரலாம். ஜூல் அப்படின்றது என்னது? 1 நியூட்டன் விசை செயல்பட்டு ஒரு பொருளானது 1 மீட்டர் தூரம் நகர்ந்தால் செய்யப்பட்ட வேலையின் அளவு 1 ஜூல் எனப்படும். ஓகே, therefore 1 joule is equal to 1 Newton into 1 meter, 1 Newton meter. அப்போ அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நானு, நியூட்டனுக்கு வந்து சின்ன அலகு டைன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். ஓகே, ஸோ ஒரு நியூட்டனுக்கு 10 to the power டைன்ஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டரு? 100 சென்டிமீட்டர். ஸோ 100 சென்டிமீட்டர்ன்றதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பவர்ல சொல்லும்போது உங்களுக்கு 10 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ 10 to the power 5 டைன்ஸையும் 10 to the power 2 சென்டிமீட்டரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது 10 to the power 7 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ல வந்து ஆட் ஆயிடுது. ஸோ 10 to the power 7. அதே மாதிரி இந்த டைனையும் சென்டிமீட்டரையும் பெருக்குனா கிடைக்கிறது என்னடான்னு சொன்னா எர்க். என்னது? எர்க். அதாவது பெரிய அலகு ஜூல், சின்ன அலகு எர்க். அப்போ ஒரு ஜூல் அப்படின்றது எத்தனை எர்க்னு சொன்னோம்னா 10 to the power 7 எர்க்ஸ். இதெல்லாம் நல்லா மனசுல வச்சுங்க, எப்பவுமே மறக்கக்கூடாது. ஸோ முதல்ல உங்களுக்கு என்ன சொன்னேன்? நியூட்டனுக்கு 10 to the power 5 டைன்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ இந்த டைனையும் மீட்டர் இருக்கிறத சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். சென்டிமீட்டரையும் பெருக்குனா கிடைக்கிறது வந்து எர்க். ஸோ 10 to the power டைன் ஆல்ரெடி இருக்கு. இப்போ ஒரு மீட்டர்னும் போது ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்னு சொன்னாலும் 10 ஸ்கொயர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ 10 to the power 5 டைன்ஸ் இன்டூ 10 to the power 2 centimeters is equal to 10 to the power 7 டைன் சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த டைனையும் சென்டிமீட்டரையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் நமக்கு எர்க்ன்றது. ஓகேங்களா? புரியுதா? ஸோ அப்போ ஒர்க் டன்னுடைய யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜூல்னு சொல்லணும். ஸோ வேலை அப்படின்றது என்னது? ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்பட்டு அப்பொருளானது விசையின் திசையில் நகர்ந்தால் செய்யப்பட்ட வேலை முடிவடைந்தது. ஓகேயா? ஸோ ஆக்சுவலா அந்த இடத்துல எது வேலை செய்யுதுன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லணும், ஃபோர்ஸ் தான் வேலை செய்யுது, வேற எதுவும் கிடையாது. which acts to perform the work அப்படின்னு கேட்டாங்கன்னா force acts to perform the work. எது செயல்பட்டு ஒரு வேலை நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா விசை செயல்பட்டு ஒரு வேலை நடைபெறுகிறது. ஓகேயா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு இது ஒர்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். அதனுடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், யூனிட் ஜூல். ஸோ ஜூலுக்கு அடுத்து சின்ன யூனிட் எர்க்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்தது இது குறித்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று டெமோ பண்றேன், பாருங்க. Our topic for today is force, work, and energy. Force is the push or pull applied on an object. It can move a stationary object or stop a moving object. Force can also change the speed and direction of a moving object. If enough force is applied, it can also change the shape
or size of an object. When force is applied on an object, resulting in the movement of that object, work is said to be done. Work can be calculated using the formula work done is equal to force into distance. The ability or the capacity to do. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்றது, அடுத்தது ஒர்க் டன் என்னன்றது நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு இந்த வீடியோ மூலமாகவும் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது அந்த ஒர்க் டன் என்ன செய்யறான். இந்த ஆள் என்ன செய்யறான் பாருங்க. ஆக்சுவலா கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலா வேலை செய்யறது எது? அவன் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ட்ரை சைக்கிள் தான் வந்து வேலை செய்யுது. சும்மா இது ஒரு இது மாதிரி. அதே மாதிரி இந்த பாப்பா வந்து 10 நியூட்டன் விசையை வந்து மேல தூக்குது 3 மீட்டர் தூரத்துக்கு. ஓகேயா. அதே மாதிரி இந்த பாக்ஸை வந்து புஷ் பண்றாங்க. அப்படியே வந்து டி அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நகருது. ஸோ எஸ்ஐ யூனிட்ல வந்து நியூட்டன் சொல்றோம். நியூட்டன் மீட்டர், நியூட்டன் மீட்டர் பெருக்கு நான் கிடைக்கிறது ஜூல். ஸோ ஒர்க்குன்னா என்னன்றது உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது இது குறித்து சில சம்ஸ். இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பாருங்க. வாட் இஸ் த ஒர்க் டன் இஃப் எ ஃபோர்ஸ் ஆஃப் 250 நியூட்டன்ஸ் ஆக்டட் அப்பான் எ பாடி அண்ட் த பாடி ஹேஸ் பீன் மூவ்ட் த்ரூ எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 15 மீட்டர்ஸ். அதாவது ஒரு பொருளின் மீது 250 நியூட்டன் விசை செயல்படுத்தும் போது அந்த பொருளானது 15 மீட்டர் தூரம் வந்து நகருது. புரியுதுங்களா? அதாவது செயல்படுற விசையினுடைய அளவு வந்து 250 நியூட்டனு. அந்த 250 நியூட்டன் விசையை செயல்படுறதுனால அந்த பொருள் எவ்வளவு தூரம் நகருதுன்னா 15 மீட்டர் தூரம் நகருது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம்மை எப்படி சால்வ் பண்றோன்றதை பார்ப்போம். ஸோ என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க 250 நியூட்டன்ஸ். அடுத்தது டிஸ்டன்ஸ் மூவ்ட் 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் 250 நியூட்டன்ஸ், டிஸ்டன்ஸ் வந்து 15 மீட்டர்ஸ். ஸோ 250 இன்டூ 15 மல்டிப்ளை பண்ணும்போது 3750 ஜூல்ஸ், 3750 ஜூல்ஸ். அதாவது நியூட்டனையும் மீட்டரையும் பெருக்கும் போது கிடைக்கிறது ஜூல்ஸ். 250ஐயும் 15ஐயும் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி கிடைக்கிறது 3750. ஸோ மேல கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டான ஆப்ஷன் வந்து டி. ஸோ நீங்க கம்ப்யூட்டர்ல எக்ஸாம்ல பண்ணும்போது கரெக்டா இந்த டி ஆப்ஷன் மேல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அது கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சம் பாருங்க. What is the work done in joules if a load of 15.5 kilogram weight is lifted through a height of 4.4 meters? அதாவது 15.5 கிலோகிராம் எடையை வந்து 4.4 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தும் போது எவ்வளவு வேலையை செஞ்ச, இதுதான் கேள்வி. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லோடு ஃபோர்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். தல்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இதுவே நம்ம தலையில தூக்கி வச்சுன்னு வச்சுங்க, ஸோ வெயிட் அதுவும் வந்து அழுத்துது இல்லையா, அதுவும் வந்து ஒரு விதமான விசை தான். ஸோ கிலோகிராம்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 1 கிலோகிராம் வெயிட்ன்றது 9.8 நியூட்டன்ஸுக்கு சமம். ஏன்னா கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில வந்து கிலோகிராம்ல ஃபோர்ஸை கொடுத்திருந்தாலும் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ஒர்க் டன்னை வந்து ஜூல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜூல்ல கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கொடுக்கப்பட்ட விசை வந்து நியூட்டன்ல இருக்கணும். ஸோ அது நியூட்டன்ல இல்லைன்னாலும் நாம அதை என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 15.5 கேஜி கிலோகிராம் வெயிட்ல கொடுத்துருக்காங்க. அந்த 15.5 கேஜியை வந்து நியூட்டனை கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளவு வருது, 152.055 நியூட்டன். அதாவது 1 கிலோகிராம் வெயிட்ன்றது 9.81 நியூட்டன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம மனசுல எப்பவுமே ஞாபகமா வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து கணக்குல கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொடுக்கல அப்படின்னு சொல்லியும் நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. ஸோ 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்றது 9.8 நியூட்டன்ஸுக்கு சமம். ஸோ அதே மாதிரி அந்த 15.5 கிலோகிராம் வெயிட்டை நியூட்டனை கன்வெர்ட் பண்ணும்போது 152.055 நியூட்டன்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ எவ்வளவு உயரத்துக்கு, ஹைட்டு தூரம் எல்லாம் ஒண்ணுதான். அதாவது படுக்கை வாட்டத்துல அளந்தோம்னா தூரம்னு சொல்றோம், அதுவே செங்குத்து திசையில நம்ம அளந்தோம்னா உயரம்னு சொல்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உயரம் வந்து 4.4 மீட்டர். ஸோ ஒர்க் டன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், விசை இன்டூ நகர்ந்த தூரம்.
ஸோ விசையை வந்து ஆல்ரெடி நம்ம நியூட்டன்ல கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 152.055 இன்டூ 4.4. ஸோ பெருக்குனா என்ன வருது? 669.042 ஜூல்ஸ் வருது. 669.042 ஜூல்ஸ். ஏன்னா நியூட்டனையும் மீட்டரையும் பெருக்குனா கிடைக்கிறது ஜூல். நமக்கு ஆன்சர் வந்து கேட்டிருக்கிறது ஜூல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ல பார்க்கும்போது ஆப்ஷன் டி 669 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டெசிமலை வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுவே வந்து 0.5க்கு மேலே இருந்துருக்குன்னா அதை 617 ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நமக்கு இங்க கணக்கு போடும்போது 669.042 வந்திருக்கு. ஆனா ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிற இந்த ஆன்சரே இல்ல, 669 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க விட்டு வந்துடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது 5க்கு மேல போச்சுன்னா அதை அடுத்த எண்ணுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா முதல்ல இருக்கிற எண்ணை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது புள்ளிக்கு அப்புறம் 0ல இருக்கிறதுனால அதை ரவுண்ட் பண்ணி 669 சொன்னாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஸோ அடுத்தது வந்து என்ன கணக்கு? ஹவு மச் ஒர்க் டன் இன் 1 hour? 1 மணி நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. இஃப் எ பம்ப் கேன் ரைஸ் 100 liters of water through a height of 200 meters in 1 minute. புரியுதுங்களா? அதாவது 1 மணி நேரத்துல செய்யப்பட்ட வேலையின் அளவை வந்து கேட்கறாங்க. இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸ், அதாவது இங்க லோடு ஃபோர்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். 100 liters ஆஃப் வாட்டர்ன்ற 100 லிட்டர் தண்ணி. ஸோ தண்ணியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டென்சிட்டி வந்து 1 கிராம் பர் சிசி. அதாவது 1 கன சென்டிமீட்டர் கனல உள்ள தண்ணி எடை எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 1 கிராம் இருக்கும். அப்போ 100 லிட்டர் தண்ணின்றது 100 கிலோகிராமுக்கு சமம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கிலோகிராம், ஏதாவது இது கொடுத்துருக்காங்க, தூரம் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது அந்த 100 கிலோகிராமையும் நம்ம என்ன பண்றோம்? நியூட்டனா கன்வெர்ட் பண்ணிட்டோம். போன கணக்கில் கன்வெர்ட் பண்ண இல்லையா? அதே மாதிரி ஒரு நியூட்டனுக்கு வந்து 1 கிலோகிராம் வெயிட்டுக்கு வந்து 9.81 நியூட்டன். அப்போ 15.5 கிலோகிராம்ன்றது வந்து பெருக்கும் போது 152.55 நியூட்டன் ஆகுது. அடுத்தது டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஒரு டேட்டா இருக்கு, பார்க்கலாம். அடுத்தது ஒர்க் டன் பர் 1 minute. 1 நிமிஷத்துக்கு செய்யப்பட்ட வேலை எவ்வளோ? 1 நிமிஷம் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் 100 இன்டூ 200 20,000 கிலோகிராம் மீட்டர். 20,000 கிலோகிராம் மீட்டர். ஓகேயா? இது வந்து 20,000 கிலோகிராம் மீட்டர்ன்றது வந்து எவ்வளவுக்கு? 1 நிமிஷத்துக்கு. ஆனா அவங்க கணக்குல எதுக்கு எவ்வளவு என்ன கேட்டுக்கிறாங்க? 1 மணி நேரத்துக்கு கேட்கறாங்க. ஸோ 1 மணி நேரம்ன்றது என்னது? 60 நிமிஷம். ஸோ இந்த 20,000 கிலோகிராம் மீட்டர்ன்றது செய்யப்பட்ட வேலை வந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம தான் கணக்கு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு தான் அவங்க வந்து கணக்கு கொடுத்துருக்குறான். 100 லிட்டர் தண்ணியை 200 மீட்டர் உயரத்துக்கு லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ அந்த 100 மல்டிப்ளை பண்ணும்போது 20,000 கிலோகிராமையும் மீட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது கிலோகிராம் மீட்டர் எவ்வளவுக்கு? 1 நிமிஷத்துக்கு. இவங்க என்ன கேட்கறாங்க? 1 ஹவருக்குன்னு கேட்கறாங்க. 1 ஹவர்ன்னும் போது 60 நிமிஷம். அப்படியே 60ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ என்ன வருது? 12. அதாவது ஆன்சர் வந்து நீ கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணும்போது உனக்கு இந்த மாதிரி 12 1 2 3 4 5 0 12 லட்சம் கிலோகிராம் மீட்டர்னு வருது. இத 12 இன்டூ 10⁵ கிலோகிராம் மீட்டர்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்? எழுதலாம். ஒண்ணும் கிடையாது. 12 அதுக்கப்புறம் எத்தனை 0 இருக்கு? 1 2 3 4 5 0 இருக்கு. இன்டூ 10⁵. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து நீங்க இப்படி கொடுத்தாலும், அதாவது 12 லட்சம் கிலோகிராம் மீட்டர்னு கொடுத்தாலும் நீங்க வந்து கிளிக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த மாதிரி 12 இன்டூ 10⁵ கிலோகிராம் மீட்டர்னு சொல்லி கொடுத்தாலும் நீங்க கிளிக் பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஓகே? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல வந்து நமக்கு பி தான் வந்து கரெக்டா இருக்கு. ஸோ இந்த கணக்கு புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அடுத்தது நாம பார்க்க போறது பவர். என்னது? பவர். பவர்னா என்னது? பாருங்க, எவ்வளவு நேரத்துல செய்யறோம். நம்ம ஏற்கனவே ஒர்க் டன்னை பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த ஒர்க் டன்னை வந்து எவ்வளவு நேரத்துல செய்யறோம்ன்றது தான் பவர். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் கால்டு பவர். வேலை செய்யும் வீதமே திறன் எனப்படும். வேலை செய்யும் வீதமே திறன் எனப்படும். இது புரியலன்னா பாருங்க. அடுத்தது ஒர்க் டன் பர் யூனிட் டைம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்படும் வேலை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்படும் வேலை
இதுவும் புரியலன்னு வச்சுங்க, சிம்பிள். ஒர்க் டன் பர் செகண்ட், ஒரு வினாடி நேரத்தில் செய்யப்படும் வேலை. அதாவது ஒரு வேலையை எவ்வளவு நேரத்துல செய்யறோன்றது தான் வந்து பவர், திறன் அப்படின்றது. புரிஞ்சுக்குங்க. வேலைக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். விசை செயல்பட்டுச்சுன்னா பொருள் நகரும், அந்த ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வருது, அதுதான் வந்து செய்யப்பட்ட வேலைக்கு சமம்னு சொல்றோம். அப்போ பவர், திறன் அப்படின்றது என்னடான்னு சொன்னா, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், வேலை செய்யும் வீதமே திறன் எனப்படும். இது உனக்கு நல்ல மனசுல பதியுதான்னு பாரு. அப்படி இல்லைன்னா ஒர்க் டன் பர் யூனிட் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்படும் வேலை, ஒரு குறிப்பிட்ட நேரம், அது எவ்வளவு நாளா இருக்கட்டும், 1 மணி நேரமா இருக்கட்டும், 30 நிமிஷமா இருக்கட்டும், எவ்வளவு நாளும் இருக்கட்டும். ஓகேயா? அதால அப்படியே நம்ம செகண்ட்ஸால டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. அதனால கடைசியில சிம்பிளா கொடுத்துருக்கேன், ஒர்க் டன் பர் யூனிட், அதாவது ஒர்க் டன் பர் செகண்ட், ஒரு வினாடி நேரத்தில் செய்யப்பட்ட வேலையே திறன் எனப்படும். 3 விதமா கொடுத்துருக்கிறேன். உனக்கு எது மனசுல நிக்குதோ அதை நீ நல்ல மனசுல பதிய வச்சு. ஓகே. சோ அப்போ திறன் அப்படின்றது என்னடான்னு சொன்னா, வேலை செய்யப்படும் வீதம், வேலை செய்யப்படும் வீதம், அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்படும் வேலை, அல்லது ஒரு வினாடி நேரத்தில் செய்யப்படும் வேலை. சோ வேலைக்கும் பவருக்கும் கட்டாயமா தொடர்பு இருக்குது. சோ அப்போ பவர் அப்படின்றது என்னடான்னா, ஒர்க் டன் பர் டைம் டேக்கன், ஒர்க் டன் பை டைம் டேக்கன், எவ்வளவு வேலை செஞ்ச, அதை எவ்வளவு நேரத்துல செஞ்ச. சோ வேலைக்கு ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம், எஃப் இன்டூ டி, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், பை டைம், டைமுக்கு வந்து டி, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா. ஓகேயா? சோ அதே மாதிரி ஒர்க் டனுக்கு வந்து யூனிட் என்னன்னு பார்த்தோம், ஜூல்னு பார்த்தோம். டைமுக்கு வந்து செகண்ட்ஸ். சோ ஜூல செகண்டால வகுத்தோம்னா கிடைக்கிறது தான் வாட். இதுதான் பவர்னுடைய யூனிட். இதுதான் வந்து பவர்னுடைய யூனிட். ரெகுலரா நம்ம அளக்கிற, இப்போ வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டியூப் லைட் இருக்கு, குண்டு பல்ப் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சோ என்னன்னு சொல்ற, டியூப் லைட் என்னடா பல்ப் அப்படின்னு சொன்னா 40 வாட்ஸ் டியூப் லைட். ஸோ அங்கே குண்டு பல்ப் எரியுது, அது என்னடான்னு சொன்னா, சார் அது 100 வாட்ஸ் பல்பு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. இப்போ ஃபேன் ஓடுது, நார்மலா சீலிங் ஃபேன் எல்லாம் பாத்தீங்கன்னா 60 வாட்ஸ். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும், ரெஃப்ரிஜிரேட்டரு, ஹீட்டரு, கீசர், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பவர் இருக்கு. ஸோ அந்த பவர் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, அது ஒரு வினாடி நேரத்துல எவ்வளவு வேலை செய்யுதோ அதை வச்சுதான் திறனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ வாட்ன்றது வந்து அந்த பவர்னுடைய யூனிட். ஸோ ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் எஃப் இன்டூ டி பை டி, ஜெனரல் ஃபார்முலா. பவருக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா எஃப் இன்டூ டி பை டி. எஃப்ன்றது ஃபோர்ஸ், டின்றது டிஸ்டன்ஸ் மூவ்டு பை டைம் டேக்கன், ஹவு மச் டைம் டேக்கன். ஸோ ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா வந்து ஒர்க் டன். அதனால தான் ஒர்க் டன் பை டைம் டேக்கன் சொல்லலாம். ஸோ ஒர்க் டனுக்கு என்ன யூனிட், ஜூல்னு பார்த்தோம். டைமுக்கு நேரத்தை எப்படி அளக்குறோம், குறைஞ்ச அளவுல செகண்ட்ஸ்ல அளக்குறோம். ஸோ இப்போ உனக்கு அவர்ல கொடுத்துட்டாங்க சார், என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அவரை செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ ஒரு ஹவருக்கு 60 நிமிஷம், 60 ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். ஸோ 60 × 60 3600 செகண்ட். ஸோ 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3600 செகண்டால டிவைட் பண்ணிட்டு, எவ்வளவு ஒர்க் டன், ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு, ஒரு ஹவருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3600 அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஸோ அப்படியே நமக்கு யூனிட் கிடைக்க வேண்டியது செகண்ட்ல இருக்கணும் கால்குலேட் பண்ணும்போது. ஓகேயா? ஸோ ஃபார்முலா வந்து எஃப் இன்டூ டி பை டி, அதே மாதிரி யூனிட் வந்து வாட்னு சொல்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், கிராங்க் ஷாஃப்ட் அது எவ்வளவு பவர் வந்து லிஃப்ட் பண்ணுது, இந்த பிஸ்டன் சிலிண்டர் எல்லாம் ஒர்க் பண்ண வைக்குது அப்படின்றதுக்காக ஒரு. ஸோ இந்த படம் பாருங்க. ஸோ பவர்னு சொல்றோம், நம்ம கரண்ட்னு சொல்றோம். ஸோ இந்த பவர் வந்து எப்படி ஜென்ரேட்டர் ஆகுதுன்றத சும்மா இது இதுக்காக உங்களுக்கு சிம்பிளா காமிக்கணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். ஜென்ரலா ஹைட்ரோ பவர் சிஸ்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய டேமுங்கள்ல வந்து தண்ணியை வந்து இந்த மாதிரி தேக்கி வச்சிருவாங்க. பாருங்க, இந்த 2 மலைங்களுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தண்ணியை ஃபுல்லா வந்து தேக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது இப்போ இந்த படத்துக்கு வாங்க. தேக்கி வச்சிருக்கிற தண்ணியை திறந்த உடனே ஃபோர்ஸா அப்படியே என்ன பண்ணுது, கீழே இந்த டர்பைனை வந்து சுழல வைக்கும். ஸோ டர்பைன் சுழலும் போது அந்த டர்பைனோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஜெனரேட்டரும் சுத்துது. ஸோ ஜெனரேட்டர் சுத்தும் போது மின் உற்பத்தி ஆகி அப்படியே வெளியில இந்த டவர்ஸ் மூலமா நமக்கு யூசேஜுக்கு பயன்படுத்தும். புரியுதுங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். டேம்ல இருந்து தேக்கி வைக்கிற தண்ணியினுடைய ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி டர்பைன்ஸை சுத்த வைக்கிறாங்க. அந்த டர்பைன்ஸ் வந்து ஜெனரேட்டரோட லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. டர்பைன் சுத்தும் போது ஜெனரேட்டர் சுத்தும். ஜெனரேட்டர் சுத்தும் போது அந்த காயில்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகி
வெளியில மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து டவர்ஸ் கொடுத்துட்டு அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கீங்க. பவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, பவருக்கு யூனிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனுடைய ஃபார்முலா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஓகேயா. ஸோ இந்த யூனிட்ஸ் ஆஃப் பவர்னும் போது அங்கே வாட்டுன்னு படிச்சுட்டோம், இன்னும் ஒரு சில யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு, அது என்னன்றதை பாருங்க. அதாவது ஜென்ரலா வாட்டுன்னு சொல்றோம், பட் ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது ஹார்ஸ் பவர்னு சொல்றோம், ஹெச்பின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல் நீர்நிலை தொட்டிக்கு தண்ணி ஏத்துறதுக்கு நம்ம மோட்டர் பம்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பம்பு நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, சார் நான் 1/2 HP மோட்டர் வச்சிருக்கேன் சார், 1 HP மோட்டர் வச்சிருக்கேன் சார். இப்போ விவசாயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5 HP, 7.5 HP, 10 HP, 12 HP பம்ப்ஸ் தான் வந்து அது வந்து அவுட்புட் அதிகமாக தேவைப்படுன்றதுக்காக அவ்வளோ ஹார்ஸ் பவர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதை பத்தி இப்போ பார்க்க போறோம். அப்போ ஹார்ஸ் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா 75 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் இஸ் கால்டு 1 ஹார்ஸ் பவர். 75 கிலோகிராம் மீட்டர், அதாவது ஒரு வினாடி நேரத்தில் 75 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருளை 1 மீட்டர் தூரம் நகர்த்த தேவையான திறனுக்கு 1 ஹார்ஸ் பவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் சொல்றேன். ஹார்ஸ் பவர்னு சொன்னா உனக்கு மனசுல பதிகிற மாதிரி சொல்றேன் பாத்துங்க. ஒரு வினாடி நேரத்தில், ஒரு செகண்ட்ல 75 கிலோகிராம் வெயிட் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட 1 மீட்டர் தூரம் நகர்த்துறதுக்கு நமக்கு எவ்வளவு பவர் வேணும்னு சொன்னா 1 ஹார்ஸ் பவர் வேணும். ஓகேயா. சோ அப்போ 1 ஹார்ஸ் பவர் அப்படின்றது வாட்ல கன்வெர்ட் பண்ணனா எவ்வளவு வருதுன்னா 735.5 வாட்ஸ். அதாவது மெட்ரிக் சிஸ்டத்துல நமக்கு 2 சிஸ்டம் இருக்கு. நீங்க யூனிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் படிக்கும் போதே தெரிஞ்சிருப்பீங்க. மெட்ரிக் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கும், பிரிட்டிஷ் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு. பட் இப்போ நம்ம லேட்டஸ்டா வந்து SI யூனிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மெட்ரிக் சிஸ்டத்துல 1 ஹார்ஸ் பவர் அப்படின்றது 735.5 வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பிரிட்டிஷ் சிஸ்டத்துல 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட்ஸ். இது எப்படி சார் வருது அப்படின்னு சொன்னா 550 பவுண்ட்ஸ் ஃபுட் பவுண்ட்ஸ் பர் செகண்ட். அது வந்து எப்படி ஒரு வினாடி நேரத்துல 75 கிலோகிராம் மீட்டர்னு சொல்றோமோ, அதே மாதிரி பிரிட்டிஷ் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினாடி நேரத்தில் 550 பவுண்ட்ஸ் டு மூவ் 1 foot டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? அங்க வந்து 1 மீட்டர் தூரம் நகருது, இங்க வந்து ஒரு அடி தூரம் நகருது. எவ்வளவு எடை? 550 பவுண்டு எடை வந்து 1 அடி தூரம் நகருது. எவ்வளவு நேரத்துல? ஒரு வினாடி நேரத்துல. அப்போ அதுக்கு எவ்வளவு திறன் வேணும்னு சொன்னா அதுவும் 1 HPன்னு சொல்றோம். இது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டத்துல. ஸோ இந்த பிரிட்டிஷ்ல 1 HPக்கு எவ்வளவு வாட் அப்படின்னு சொன்னா 746 வாட்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1 HP மெட்ரிக் சிஸ்டத்துல வந்து 735.5 வாட்ஸ். பிரிட்டிஷ் சிஸ்டத்துல 1 HP இஸ் ஈக்குவல் டு 746 வாட்ஸ். அதே மாதிரி ஒரு 1000 வாட் சேர்ந்தது ஒரு கிலோ வாட். எப்பவுமே 1000 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு K முன்னாடி வந்துடும். ஸோ அதே மாதிரி 1000 வாட் ஈக்குவல் டு 1 கிலோ வாட். ஸோ 1 HPன்றது எத்தனை கிலோ வாட்னு சொன்னா 0.746 கிலோ வாட்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த 746 1000ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன 3 ஸ்தானம் தள்ளி இந்த பக்கம் புள்ளி வருது, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு கிலோ வாட்டுக்கு எத்தனை ஹெச்பின்னு கேட்டாங்கன்னா 1.34. அப்படியே வகுத்தேன்னா உனக்கு அதே தான் ஆன்சர் வரும், 1.34. ஸோ இது வகுத்து இதெல்லாம் வந்து நமக்கு மனசுல மைண்ட்ல இருக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு மெட்ரிக் சிஸ்டத்துக்கு ஒரு ஹெச்பின்னா எத்தனை வாட்னு கேட்டாங்கன்னா 735.5 வாட்ஸ். பிரிட்டிஷ் சிஸ்டத்துல வந்து 746 வாட்ஸ். ஸோ 1 ஹெச்பி எத்தனை கிலோ வாட் அப்படின்னு சொன்னாங்கன்னா 0.746 கிலோ வாட். ஒரு கிலோ வாட்டுக்கு எத்தனை ஹெச்பி கேட்டாங்கன்னா 1.34 ஹெச்பி. ஓகேயா, புரியுதுங்களா? அடுத்தது ஹார்ஸ் பவர் ஆஃப் இன்ஜின்ஸ். அப்போ நம்ம இது வந்து எலக்ட்ரிசிட்டியில வாட்டு அது இதுன்னு படிக்கிறோம். நம்ம மெக்கானிக்கல்ல படிக்கிறப்பதான் வந்து நம்ம இந்த ஹெச்பி எல்லாம் படிக்கிறோம். இன்ஜின்ஸ்னுடைய ஹார்ஸ் பவர் இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொன்னா, இன்ஜின்ல வந்து 2 விதமான ஹார்ஸ் பவர்ஸ் இருக்கு. என்னடா, ஒன்னு வந்து IHP இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர்னு ஒன்று சொல்றோம், இன்னொன்று வந்து BHP பிரேக் ஹார்ஸ் பவர்னு சொல்றோம். IHP அப்படின்றது என்னடா, ஆக்சுவலா அந்த என்ஜின்ல உற்பத்தி ஆகிற பவர், ஜெனரேட் ஆகிற பவர். இப்போ BHP அப்படின்னா என்னடான்னு சொன்னா அந்த மெஷின்ல இருந்து நமக்கு எவ்வளவு பவர் வெளியில வருது, நம்ம எவ்வளவு பவர் அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்றோமோ, தட் இஸ் கால்டு BHP. சிம்பிளா அதாவது IHPன்னு சொன்னா இன்புட்னு கூட சொல்லலாம், BHPன்னு சொன்னா அவுட்புட்னு கூட சொல்லலாம். ஓகேயா?
அப்போ இந்த ஐஹெச்பிக்கும் பிஹெச்பிக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஐஹெச்பின்றது நமக்கு அந்த இன்ஜின் செயல்படுத்த கொடுக்குற பவர், பிஹெச்பின்றது அந்த இன்ஜின் வேலை செஞ்சு நமக்கு கொடுக்குற பவர். ஒண்ணு இல்ல, இப்போ ஐஹெச்பியும் பிஹெச்பியும் ஈக்குவலா இருக்கும்னு சொன்னா டெஃபினட்டா இருக்காது. ஐஹெச்பி எப்பவுமே வந்து கொடுக்கறது வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும், வெளியில வர்றது வந்து கம்மியா இருக்கும். சார் அப்ப சார் எங்க சார் போகுது? சந்தேகம் வருதா இல்லையா? ஸோ ஐஹெச்பி அதிகமா இருக்குன்றீங்க, பிஹெச்பி அப்ப இன்ஜின் என்ன சாப்பிட்டுருதா? ஆமா, கட்டாயம் சாப்பிடும். ஏன்னா இன்ஜின் வேலை செய்யணும்னா எந்த ஒரு இன்ஜின் எடுத்தாலும் அதுல நகரக்கூடிய, சுழலக்கூடிய, மூவ் ஆகக்கூடிய நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்யணும்னா அதுக்கு எங்கிருந்து பவர் கிடைக்கும்? ஸோ அதுக்கு தனியா நம்ம ஏதாவது கொடுக்குறோமா? இன்னும் ஓவரலா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ள போகுது, வயிற்றுக்குள்ள நிறைய உறுப்புகள் இருக்கு. அந்த சாப்பாட்டை எல்லாத்தையுமே கரைச்சி ஜீரணிச்சு பிளட்டா மாத்தி சர்க்குலேஷனுக்கு அனுப்புது. ஸோ அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த பார்ட்ஸ் எல்லாம் சும்மா வேலை செய்யுமா? இல்ல சைட்ல வயிற்றை கட் பண்ணி நம்ம ஏதாவது பவரை கொஞ்சம் ஏதாவது இன்செர்ட் பண்றோமா? இல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை எடுத்துக்கிட்டு அந்த உறுப்புகள் எல்லாம் வேலை செஞ்சு மீதி இருக்கிற சக்தியை தான் ரத்தமா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு சர்க்குலேஷனுக்கு அனுப்புறது. அந்த மாதிரி தான் ஒரு ஷேப்பிங் மிஷின் எடுத்துங்க. ஸோ ஷேப்பிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா ரேம், ஸோ டூ அண்ட் ஃப்ரோல மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரேம் நகரணுண்டான்னா இந்த பாடி உள்ள பாத்தீங்கன்னா புல்கியர்னு ஒரு பெரிய வீல் இருக்கும். ஸோ இந்த புல்கியர் வந்து கண்டினியூஸா சுத்திக்கிட்டு ஒரு பாக்ஸ் நெட்டை வந்து இப்படி ஸ்லைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பாக்ஸ் நெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிற ரேம் தான் வந்து இப்படி ஹாரிசாண்டலா முன்னையும் பின்னையும் நகர்ந்து வேலை செய்யுது. அப்போ இந்த ரேம் நகர்றதுனாலும் அந்த புல்கியர் சுத்துறதுக்கும் சக்தி தேவைப்படுதா இல்லையா? ஸோ அது எங்கிருந்து? நம்ம கொடுக்குற சக்தியிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட அளவு அது எடுத்துட்டு செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற சக்தியை தான் வெளியிடும். இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு பெட்ரோல் ஊத்துறோம், ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊத்துறோம். ஒரு கார் பாருங்க. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் கார்ல ஊத்தினோம்னா எவ்வளவு தூரம்? நம்ம ஊத்தின 1 லிட்டர் பெட்ரோலுக்கு இது நகருமா, வேலை செய்யுமா? இல்ல. ஸோ அந்த கார்லயே நகரும் பாகங்கள், சுழலும் பாகங்கள் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? கிராங்க் ஷாஃப்ட், பிஸ்டன், சிலிண்டரு நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வேலை செய்யணும்னா நம்ம ஊத்துற பெட்ரோலோ அல்லது டீசல் இருந்தோ பவர் வந்து உனக்கு இது கன்வெர்ட் ஆகி இந்த கார் வந்து வேலை செய்யும். ஸோ அப்போ நம்ம ஊத்துற அளவுக்கு அது வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ நம்ம கொடுக்கறது வந்து ஐஹெச்பி, அதுல இருந்து நமக்கு எடுத்துக்கிறது வந்து பிஹெச்பின்னு சொல்றோம். ஸோ அப்போ இது வேஸ்ட் ஆகுறத வந்து என்னன்னு சொல்றோம்னா ஃப்ரிக்ஷனல் லாஸ்ன்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரிக்ஷனல் லாஸ், அதாவது உராய்வினால் செலவிடப்படும் பவர், உராய்வினால் செலவிடப்படும் இழப்பு. ஓகே. ஸோ அப்போ ஐஹெச்பி அப்படின்னு சொல்றது என்னடான்னா பிஹெச்பி பிளஸ் ஃப்ரிக்ஷனல் லாஸ். நல்லா ஞாபகம் வச்சு. ஸோ பிஹெச்பி அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா ஐஹெச்பி மைனஸ் ஃப்ரிக்ஷனல் லாஸ். ஓகே. ஸோ இந்த பிஹெச்பிக்கும் ஐஹெச்பிக்கும் இடையே இருக்கிறது தான் வந்து எஃபிஷியன்சின்னு சொல்றோம். எஃபிஷியன்சி, பயனுறு திறன். ஸோ பயனுறு திறன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஹெச்பிக்கும் ஐஹெச்பிக்கும் இடையே இருக்கிற அந்த விகிதத்தை தான் எஃபிஷியன்சின்னு சொல்றோம். இதுக்கு தனியா யூனிட் கிடையாது, ஏன்னா ரெண்டுமே பிஹெச்பின்றதுனால யூனிட் கேன்சல் ஆயிட்டோம். ஸோ இதனால இதை வந்து சதவீதத்துல சொல்றோம். சதவீதத்துல சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்றோம்? 100ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஒரு என்ஜின் எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா அதனுடைய பிஹெச்பியை ஐஹெச்பியால டிவைட் பண்ணிட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு பர்சன்டேஜ்ல கிடைச்சு. ஸோ இந்த கார் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டெக்னிக்கலாக கேட்குறவங்களுக்கு தான் இது நல்லா தெரியும். இன்னும் ஒரு வாங்கும் போது நல்லா இருக்கும், 95%, 100% எல்லாம் வேலை செய்யாது, ஒரு 90-95% வேலை செய்யும். கொஞ்ச நாள் ஓட ஓட அந்த எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 80% இருக்கு, 75% இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த பர்சன்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த 100ஆல மல்டிப்ளை. ஸோ அப்போ எஃபிஷியன்சின்றதுன்னா ரேஷியோ பிட்வீன் பிஹெச்பி அண்ட் ஐஹெச்பி. ஸோ பிஹெச்பி வந்து கம்மியா இருக்கும், ஐஹெச்பி வந்து அதிகமா இருக்கும். எப்படி இந்த டிஃபரன்ஸ்னா ஃப்ரிக்ஷனல் லாஸ். ஃப்ரிக்ஷனல் லாஸ்ன்னா உங்களுக்கு தெளிவா நான் புரிய வச்சிருக்கேன். ஓகே. அடுத்தது இந்த பவர் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த கணக்குல வந்து பாத்தீங்கன்னா ஹவு மச் பவர் ஸ்பென்ட் இன் மூவிங் எ பாடி பை a force of 250 Newton through a distance of 7.5 meter in 5 seconds. அதாவது ஒரு பாடி
எவ்வளவு பவரை வந்து நம்ம அதுல செலவு பண்றோம் எதுக்கு நகர்த்துறதுக்கு. ஸோ அது மேல எவ்வளவு ஃபோர்ஸை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா 250 நியூட்டன்ஸ். ஸோ அந்த 250 நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் செயல்படுத்துறதுனால 7.5 மீட்டர்ஸ் தூரம் வந்து நகருது. எவ்வளவு நேரத்துல? 5 செகண்ட்ஸ்ல. அப்போ எவ்வளவு பவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கிற ஃபோர்ஸ் வந்து 250 நியூட்டன்ஸ், டிஸ்டன்ஸ் வந்து 7.5 மீட்டர்ஸ், அது டைம் டேக்கன் வந்து 5 செகண்ட்ஸ். ஸோ நமக்கு பவருக்கு இது தெரியும், இது ஃபார்முலா தெரியும், ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஒர்க் டனுக்கு என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஓகேயா? நமக்கு இது மூணுமே கொடுத்துருக்காங்க, அதனால அப்படியே போட்டு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பெருக்கி ஆன்சர் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ ஃபோர்ஸ்ன்றது 250 நியூட்டன்ஸ், டிஸ்டன்ஸ் வந்து 7.5 மீட்டர்ஸ், டைம் டேக்கன் வந்து 5 செகண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது என்ன வருது ஆன்சரு? 375 வாட்ஸ் வருது. எவ்வளவு வருது? 375 வாட்ஸ் வருது. ஸோ ஆப்ஷன்ல சி ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். பவருக்கு ஃபார்முலா, நமக்கு ஃபார்முலா தெரியணும், டேட்டா கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்படியே ஃபார்முலால வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, ஃபைண்ட் த பவர் ஆஃப் த டு லிஃப்ட் 1200 liters of water to a height of 15 meters in 3 minutes. Find the power of the to lift the 1200 liters of water to a height of 15 meters in 3 minutes. அதாவது 1200 லிட்டர் தண்ணியை 15 மீட்டர் தூரம் உயர்த்துறதுக்கு எவ்வளவு நேரத்துல? 3 நிமிஷத்துல உயர்த்துறதுக்கு எவ்வளவு பவர்? பவர் வந்து எதுல கேட்டுக்கிறாங்க? ஹெச்பில கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஃபைண்ட் த ஹெச்பி ஆஃப் த பம்ப். ஹார்ஸ் பவர்ல கேட்குறாங்க. பாருங்க, இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ஷாப்பிங் மாலு அங்கே இங்கெல்லாம் போகும்போது லிஃப்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த லிஃப்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன்லி 10% அலவுடு, 7% அலவுடுன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல நீ போனோம்னா ஓவர்லோடுன்னு சொல்லிட்டு சவுண்டு அலாரம் வச்சிருப்பாங்க, சவுண்டு வரும், லிஃப்ட் நகராது. ஏன்னா அந்த லிஃப்ட்டுக்கு பொருத்தி இருக்கிற மோட்டார் வந்து அந்த குறிப்பிட்ட அளவு விசையை தான் வந்து லிஃப்ட் பண்றதுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த லிஃப்ட், அப்புறம் இந்த ஸ்டேர் கேஸ்ல இது பண்றதுக்கு, அதே மாதிரி கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து நம்ம இது பண்றதுக்கு எவ்வளவு பவர் வேணும், எத்தனை ஹெச்பி மோட்டர் வாங்கணும், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யாரையும் இனிமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? நம்மளே கால்குலேட் பண்ணி இத்தனை ஹெச்பி தான் நமக்கு வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு டேட்டாவில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. ஸோ ஃபோர்ஸ் 1200 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் தண்ணின்றது 1 கிலோக்கு சமம். ஏன்னா தண்ணியினுடைய டென்சிட்டி வந்து 1. ஓகேயா? அடுத்தது டிஸ்டன்ஸ் வந்து 15 மீட்டர் தூரம் உயர்த்தணுன்றாங்க. எவ்வளவு நேரத்துல? 3 நிமிஷத்துல. ஸோ 3 நிமிஷம்ன்றது 1 நிமிஷத்துக்கு 60 செகண்ட்னா 3 நிமிஷத்துக்கு 180 செகண்ட். நான் முதல்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு பவருக்கு ஃபார்முலா என்னது? ஒர்க் டன் பை டைம் டேக்கன், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ? 1200 இன்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 15 டிவைடட் பை டைம் எவ்வளோ? 180. ஸோ நமக்கு யூனிட் வந்து மீட்டர் கிலோகிராம்ல இருக்குது. ஓகேயா? ஸோ 1200 இன்டு 15 பை 180 மல்டிப்ளை பண்ண ஒரு ஆன்சர் நமக்கு வந்துடும். இதை வந்து இவங்க எதுல கேட்டுக்கிறாங்கன்னா ஹெச்பியில கேட்டுக்கிறாங்க, ஹார்ஸ் பவர்ல கேட்டுக்கிறாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ 75 மீட்டர் கிலோகிராம் பர் செகண்ட் வேலையை செய்யக்கூடிய திறனுக்கு ஒரு குதிரை திறன் என்று பெயர்னு உனக்கு முதல்ல பார்த்துட்டோம். நம்ம இந்த மாதிரி பின்னாடி கணக்குகள் எல்லாம் வரும், அதனாலதான் இதெல்லாம் எப்பவுமே மனசுல ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். ஸோ அங்க வந்து உனக்கு 75 மீட்டர் கிலோகிராம் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஹெச்பின்னு உனக்கு ஹிண்ட் எல்லாம் தரமாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 75 மீட்டர் கிலோகிராம் பர் செகண்ட் இஸ் 1 ஹார்ஸ் பவர். ஸோ அதே மாதிரி ஸோ இது இந்த 1200 இன்டூ 15 பை 180 மறுபடியும் 1/7, அதாவது 75 டிவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் தலைகீழ போட்டு என்ன பண்ணிருக்கேன்? 1/75 மல்டிப்ளை பண்றேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு என்ன வருது ஆன்சரு? 1.33 ஹெச்பி. எவ்வளவு வருது? 1.33 ஹெச்பி. ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எது கரெக்ட்? பி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இனிமே நம்ம வீட்டுக்கோ அல்லது வயல்வெளியிலையோ நம்ம ஒரு போர்ல மோட்டர் போடுறதுக்கு இல்லை கிணத்துல மோட்டர் வைக்கணும்னு சொன்னா எவ்வளோ மோட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களுக்கு அந்த அளவுக்கு கணக்கு போட தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளவு தண்ணி வேணும், எவ்வளவு நேரத்துல வேணும்,
ஸோ அந்த கிணத்துல இருந்து எடுக்கணும்னா அந்த கிணத்தினுடைய ஆழம் எவ்வளோ, அதே மாதிரி அந்த ஆழத்தை மட்டும் கணக்குல வச்சுக்கூடாது, அது எவ்வளவு தூரம் போய் வெளியில வரணும். ஸோ அதையும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற தூரம் தான். ஸோ அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலாவை போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த 1/75 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு ஹார்ஸ் பவர்ல ஆன்சர் வந்து கன்வெர்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து மோட்டர் நார்மலா மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது சப்மர்ஜிபிள் பம்ப்ஸ் ஆனாலும் சரி, மோனோபிளாக் பம்ப்ஸ் ஆனாலும் சரி, இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் ஆனாலும் சரி, ஹார்ஸ் பவர் தான் சொல்லுவாங்க. 1/2 HP, 1 HP, 1.5, 2 HP, 3 HP, 5 HP இந்த மாதிரி ஹார்ஸ் பவர் தான் சொல்றாங்க. நேம் பிளேட்ல வாட்ஸ் எழுதியிருப்பாங்க, பட் ஜென்ரலா கடைக்காரங்கள்லாம் வந்து ஹார்ஸ் பவர்லாம் வச்சிருப்பாங்க. அது ஒன்று நமக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. கிடைக்கிற பவரை வந்து 75ஆல டிவைட் பண்ணாலே நமக்கு அது ஹார்ஸ் பவரா கன்வெர்ட் ஆகிடும். ஓகேயா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது எனர்ஜி. ஸோ எனர்ஜி பாருங்க, என்ன சைட்ல என்னமோ ஒரு இது விண்டிகால் மாதிரி ஒன்று போட்டுக்கிறோம் பாருங்க. ஸோ எனர்ஜி, அதாவது எனர்ஜி அப்படின்றது என்னடான்னா the capacity to do the work is called energy. வேலை செய்ய தேவையான திறமைக்கு ஆற்றல் என்று பெயர். முதல்ல எனர்ஜி அப்படின்னா என்னடான்னா ஆற்றல். ஸோ ஆற்றல் அப்படின்னா என்னடான்னா ஒரு வேலையை செய்ய தேவையான திறமை, ஒரு வேலையை செய்ய தேவையான திறமைக்கு ஆற்றல் என்று பெயர். ஸோ இங்கிலீஷ்ல the capacity to do the work, the capacity or power to do work such as the capacity to move an object of a given mass by the application of force energy can exist in the variety of forms. இந்த எனர்ஜின்றது வந்து நிறைய விதம் இருக்கு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, புரியுதுங்களா? ஸோ இந்த எனர்ஜி வந்து ஒரு இடத்துல அப்படியே இருக்காது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். It can be transformed from one form to another form. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு. மெக்கானிக்கல் எனர்ஜியில இருக்கிற மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகலாம். இந்த மாதிரி எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி எனர்ஜி வந்து வேலை செய்யும். ஏன்னா டெஃபினிஷன்லேயே பாருங்க, the capacity to do the work, வேலை செய்ய தேவையான திறமை. ஒரு வேலையை செய்யறதுக்கு இவனுக்கு எவ்வளவு, எல்லாரும் செய்வோம், பட் ஒரு குறிப்பிட்ட வேலைகளை ஒரு குறிப்பிட்டவங்க செய்யறது தான் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதுல எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்க. ஸோ அதுக்கு அது அவனுடைய திறமை. ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் ஃபுட்பால் நல்லா ஆடுவாங்க, ஒரு சிலர் கிரிக்கெட் நல்லா ஆடுவாங்க. ஸோ கிரிக்கெட் ஆடுறவங்க ஃபுட்பால் அதே அளவுக்கு ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க் இஸ் கால்டு எனர்ஜி. எனர்ஜி வந்து பல விதமான எனர்ஜிகள் இருக்கு. இதை மெஷர் பண்றது வந்து ஒர்க் டன்னை வச்சு தான் நம்ம மெஷர் பண்றோம். ஸோ ஏற்கனவே நம்ம ஒர்க் டன்னுக்கு யூனிட்லாம் பார்த்துட்டோம். என்ன யூனிட் ஒர்க் டன்னுக்கு? ஜூல். அதே ஜூல்லையே எனர்ஜியை மெஷர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி, இதுல நிறைய எனர்ஜி இருந்தாலும் மெக்கானிக்கல் எனர்ஜியை பத்தி நம்ம இந்த பாடத்துல வந்து அதிகமா பாடிட்டு போறோம். ஸோ எனர்ஜி யூஸ்டு டு டிஸ்பிளே a body or to change the position of the body or deform the body is called mechanical energy. அதாவது the energy used to displace a body, ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கோ அல்லது to change the position of the body, அதனுடைய நிலையை மாத்துறதுக்கோ அல்லது deform the body, அதை மாத்துறதுக்கோ நாம சொல்றதுதான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த டைப்ஸ் ஆஃப் எனர்ஜில இங்க உனக்கு தனியா ஒரு இதுல போட்டு காமிச்சிருக்கேன். மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இன்னும் நிறைய இருக்கு. மேக்னெட்டிக் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் இருக்கு. அதுல பர்டிகுலரா நம்ம இப்ப பார்க்க போறது மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்னு வந்து கினெடிக் எனர்ஜி. பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தே நீங்க சொல்லலாம். ஒரு ஆணி அடிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து கையில சுத்திய வச்சு உயர்த்தி வச்சிருக்காரு. ஸோ உயரத்துல இருக்கும்போது அது ஒரு ஆற்றல், அடிக்கும் போது நகருது, அப்போ ஒரு ஆற்றல். இந்த ரெண்டும் சேர்றதுதான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. பாத்தீங்களா? அதே மாதிரி அடுத்தது, சைக்கிள்ல ஒருத்தர் ஒரு சின்ன மலை மேல ஏறுறாரு. ஸோ ஏறும்போது கீழே இருக்கும்போது கினெடிக் எனர்ஜியா இருக்குது, மேலே ஏறுறாரு, எனர்ஜி இன்புட் ஆகுது. மேலே போன ஒரு பொசிஷனை ரீச் ஆன உடனே
அவர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியை அச்சீவ் பண்றாரு. மறுபடியும் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை கன்சியூம் பண்ணி கினெடிக் எனர்ஜியை கீழே கன்வெர்ட். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து பார்த்துட்டோம். ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா பாருங்க, the energy possessed by a body by virtue of its position. The energy possessed by a body by virtue of its position. ஏற்கனவே எனர்ஜின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டுவில காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுல வந்து ஒரு கல்லை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இது பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன், இழுக்கிறேன். இப்போ நான் இந்த கல்லுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த எனர்ஜியை தான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றேன். இப்போ நான் விட்டேன்னா என்ன ஆகுது, இந்த கல் வந்து பாயுது. ஸோ இட் வில் ஸ்டார்ட் மூவிங், நகர ஆரம்பிக்கும். அப்போ அது செயல்படுற விஷயம் வந்து தான் வந்து கினெடிக் எனர்ஜின்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ டெஃபினிஷனா சொல்லும்போது the energy possessed by a body by virtue of its position is called potential energy. சிம்பிளா PE, பொட்டன்ஷியலுக்கு P, எனர்ஜிக்கு PE ன்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிளா வந்து உங்களுக்கு ஒரு விண்டுவில காமிச்சேன். நம்ம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த தண்ணி ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியோட இருக்கும். அது என்ன எனர்ஜின்னு சொன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் நல்லா அழுத்துறோம். ஸோ அழுத்திருக்கும் பொழுது டென்ஷன்ல இருக்கும். அப்போ அது ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜியை பெற்றிருக்கும். அது என்ன எனர்ஜின்னு சொன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. புரியுதுங்களா? ஸோ அதனுடைய நிலையின் காரணமாக கிடைக்கக்கூடியது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்தது பார்த்தோம்னா கினெடிக் எனர்ஜி. ஸோ கினெடிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னா பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன், the energy possessed by the body by virtue of its motion, அது இயங்குவதன் மூலம் பெறக்கூடிய ஆற்றல் இயக்க ஆற்றல். அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து நிலையாற்றல்னு சொல்றோம், கினெடிக் எனர்ஜியை வந்து இயக்க ஆற்றல்னு சொல்றோம். ஒரு பொருள் தான் இயங்குவதன் மூலம் பெறக்கூடிய ஆற்றல் இயக்க ஆற்றல். ஸோ அதுக்கு இப்ப நான் உண்டிவில்ல காமிச்சேன் பாத்தீங்களா? ஸோ இழுத்து விட்டேன்னா அந்த கல் பாயுது இல்லையா? அந்த பாயும் போது அந்த கல் அடையிற எனர்ஜி தான் வந்து இயக்க ஆற்றல். ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஷூட் பண்றோம். ஷூட் பண்ணும்போது அந்த புல்லட் பாயுது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தோட புல்லட் பாயுது இல்லையா? ஸோ அப்போ அது வந்து இயங்குது. இயங்குறதுனால பெறக்கூடிய ஆற்றல் இயக்க ஆற்றல். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் சரி, நம்ம ஐடியில கூட சரி, மேல டாப் ஃப்ளோர்ல ஓவர் டேங்க் கட்டியிருப்பாங்க. நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல டாய்லெட் போறோம், டேப்பை திறக்கிறோம், தண்ணி வருது. எப்படி வருது? ஸோ நம்ம என்ன மோட்டர் போட்டு தண்ணி பம்ப் பண்றோம்? கிடையாது. ஏற்கனவே நம்ம தண்ணி என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ஓவர் ஹெட் டேங்க்ல சேமிச்சு வச்சிருக்கோம். ஸோ சேமிச்சு வச்சிருக்கிறோம்னா தண்ணியை சேமிச்சு வச்சிருக்கோம். அதே நேரத்துல அந்த தண்ணி வந்து ஒரு நிலையாற்றல பெற்றிருக்கு. எப்போ நம்ம அந்த டேப்பை திறந்த உடனே அந்த நிலையாற்றலானது செலவழிஞ்சு இயக்க ஆற்றலா மாறி பாஞ்சு தண்ணி வெளியிடும். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜியை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று வந்து கினெடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து நிலையாற்றல், கினெடிக் எனர்ஜின்றது வந்து இயக்க ஆற்றல். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னடான்னு சொன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து mgh, m என்றது மாஸ், g என்றது கிராவிட்டி, h என்றது வந்து ஹைட். ஓகேயா? ஸோ mgh. இதுல கிராவிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அடுத்தது கினெடிக் எனர்ஜின்றது வந்து ஆஃப் mv ஸ்கொயர். ஸோ m என்றது மாஸ், v என்றது வெலாசிட்டி. அது பாயுது இல்லையா? ஸோ அந்த துப்பாக்கியிலிருந்து பாஞ்சு வெளியே வர்ற அந்த குண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தோட ஆகிறது இல்லையா? அந்த திசை வேகம். ஸோ அதை பெருக்க தொகைக்கு தான் வந்து கினெடிக் எனர்ஜின்னு சொல்றோம். அடுத்தது இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் மறையுமாயின் அது பிரிதொரு வகையில் சேதமின்றி வெளித்தோன்றும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் மறையுமாயின் அது பிரிதொரு வகையில் சேதமின்றி வெளித்தோன்றும். The law of conservation of energy states that energy can neither be created nor be destroyed, although it may be transformed from one form to another. However, the total energy remains constant. அந்த மொத்த ஆற்றல் எப்பவுமே மாறாது. இங்க பாருங்க, நியூக்ளியர் எனர்ஜி பேட்டரியிலிருந்து கெமிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ரைட்டா?
இந்த மரத்துல மேல பொட்டன்ஷியல் எனர்ஜி பெற்றிருக்கிற அந்த பழம் வந்து கீழே விழும்போது கினெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஆட்டோமொபைல் இன்ஜின்ல பெட்ரோலை ஊத்துறோம், கெமிக்கல் எனர்ஜி பெட்ரோலை ஊத்தும் போது அது மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலா மாறும். ஆனா ஆற்றல் எப்பவுமே ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதே மாதிரி வேஸ்டும் ஆக. ஓகே, ஸோ இந்த ஆற்றலுக்கு ஒரு சின்ன வீடியோ பாருங்க. Conservation of energy and energy degradation. Law of conservation of energy. In our earlier session, we have learnt about different forms of energy. Now, let us learn about conservation of energy. We have already learnt that energy occurs in different forms, like kinetic energy, potential energy, light energy, heat energy, etc. Generally, the energy transfers between objects. For example, if you hit a ball on the ground, energy has transferred from you to the ball and the ball started moving. The car engine burns the fuel in the car. Thus, fuel transfers from chemical energy to mechanical energy and car starts moving. According to law of conservation of energy, the energy is neither created nor destroyed, but it transforms from one form to another form. However, the total energy remains constant. So, law of conservation of energy க்கு ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்தது இந்த எனர்ஜி சம்பந்தமா கணக்கு. What is the potential energy if your body of mass 250 kg is at a height of 30 meter? அதாவது 250 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருளானது 30 மீட்டர் உயரத்துல இருக்கும்போது அது எவ்வளவு நிலையாற்றலை பெற்றிருக்கும்? ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், mgh. mன்றது மாசு, gன்றது கிராவிட்டி, hன்றது வந்து உயரம். ஸோ இந்த 250 இன்டூ 9.81 இன்டூ 30 மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு 73.57, அதாவது 73,575 ஜூல்ஸ் வருது. ஸோ 1000 ஜூல்ஸ் தாண்டினாலே அது கிலோ ஜூலா கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ 1000 டிவைட் பண்ணோம்னா உனக்கு 73.57 கிலோ ஜூல்ஸ் வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த சம்ம பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் யர் பாடி ஆஃப் மாஸ் 10 கிலோகிராம் kept on the top of your pole 20 meter height. சேம் அதே மாதிரி தான். mgh 10, மாஸ் வந்து 10, g வந்து 9.81, ஹைட் வந்து 20 மீட்டர்ஸ். மல்டிப்ளை பண்ணும்போது ஜூல்ஸா வருது. ஸோ 1962 ஜூல்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது, what is the kinetic energy of a bullet of mass 5 gram travels with a speed of 500 meter per second? இது வந்து இயக்க ஆற்றலை கேட்குறாங்க, கினெட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க? மாஸ் கொடுத்துருக்குறாங்க 5 கிராமு. அது கிராம் வந்து நம்ம கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1000 டிவைட் பண்ணோம்னா 0.005 கிலோகிராம் ஆகுது. அடுத்தது அதனுடைய வெலாசிட்டி, திசை வேகம் கொடுத்துருக்காங்க 500 மீட்டர் பர் செகண்ட். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன? கினெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half into m into v into v square, half mv square சொல்றோம். So 1/2 into 0.005 into 500 into 500 மல்டிப்ளை பண்ணும்போது 625 ஜூல்ஸ் வருது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த ஒர்க் டன் இன் யூனிட் டைம்? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்பட்ட வேலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் என்னது? எனர்ஜி, பவர், ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன். குறிப்பிட்ட நேரத்தில், ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்பட்ட வேலை வந்து பவர். What is the capacity of the body to do the work is called? வேலை செய்ய தேவையான திறமைக்கு என்னன்னு பேரு? ஆற்றல். ஆற்றல்ன்றது எனர்ஜி. What is the ratio of power output to input? அதாவது அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் உள்ள வீதத்துக்கு என்ன பேருன்னு சொல்றோம்? அதாவது BHP by IHP ன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். என்னது அது? எஃபிசியன்சி. What is called if a force of 1 Newton acts on your body and moves it through a distance of 1 meter? 1 நியூட்டன் விசையானது
செயல்பட்டு அது 1 மீட்டர் தூரம் நகருமாயின் செய்யப்பட்ட வேலையின் அளவு என்னன்னு சொன்னோம்? 1 ஜூல். 1 ஜூல். ஆப்ஷன் ஏ. How many ergs are 1 ஜூல்? ஒரு ஜூலுக்கு எத்தனை எர்கு? 10 to the power 7 எர்க்ஸ். ஆப்ஷன் சி. How many newtons per 1 கிலோகிராம்? ஒரு கிலோகிராம் வெயிட்டுக்கு எத்தனை நியூட்டன்? 9.8 நியூட்டன். ஓகேயா? How many newtons per 1 kilogram? 9.8. அடுத்தது, what is called if a force of 1 newton acts on a body and moves it through a distance of 1 meter? 1 நியூட்டன் விசை செயல்பட்டு அதனால் 1 மீட்டர் தூரம் நகர்ந்தா 1 ஜூல். How many ergs per 1 joule? 10 to the power 7. How many newtons for 1 kilogram? 9.8 newtons. பாருங்க, மறுபடியும் கேட்கிறேன், உங்ககிட்ட இருந்து பதில் வரணும். நானே கேள்வி கேட்டுட்டு நானே பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப நடத்துறது எல்லாமே அதுல இருந்து வர கேள்விதான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கொடுத்திருக்கிற கேள்வி எல்லாமே நம்ம நிமியிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின் பேங்க்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின்ல கட்டாயமா இப்ப நான் சொல்லியிருக்கிற இன்னைக்கு ஒர்க்கு, பவர், எனர்ஜில சம போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கட்டாயமா 2 கேள்வி வரும். ஸோ 2 கேள்விக்கு நமக்கு இன்னைக்கு ஆன்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து ஹவு மெனி வாட்ஸ் ஃபார் 1 ஹார்ஸ் பவர் இன் மெட்ரிக் சிஸ்டம்? மெட்ரிக் சிஸ்டத்துல எத்தனை வாட்? 735.5. ஹவு மெனி வாட்ஸ் ஃபார் இன் பிரிட்டிஷ் சிஸ்டம்? 1 ஹார்ஸ் பவருக்கு பிரிட்டிஷ் சிஸ்டத்துல எத்தனை வாட்? 746. வாட் இஸ் த ஈக்குவலன்ட் யூனிட் ஃபார் 1 ஹார்ஸ் பவர் இன் மெட்ரிக் சிஸ்டம்? அதாவது ஒரு ஹார்ஸ் பவர்னா என்னன்னு சொன்னேன் நான், 75 மீட்டர் கிலோகிராம் பர் செகண்ட். ஒரு வினாடி நேரத்தில் 75 மீட்டர் கிலோகிராம் வேலையை செய்யக்கூடிய திறனுக்கு 1 ஹார்ஸ் பவர் என்று பெயர். ஸோ ஆப்ஷன் ஏ. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜி பிஇ என்ன ஃபார்முலா? mgh, மாஸ் இன்டு கிராவிட்டி இன்டு ஹைட், ஜூல்ல. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கினெடிக் எனர்ஜி? இயக்க ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ஆஃப் mv ஸ்கொயர் 1/2 இன்டு மாஸ் இன்டு வெலாசிட்டி ஸ்கொயர், ஜூல். யூனிட் வந்து ஜூல்ல வந்துடும். ஓகே, இது வந்து உனக்கு இப்போ ஒர்க்கு, பவர், எனர்ஜி இந்த 3 பத்தியும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 3 இருந்து வந்து உனக்கு வர்ற கொஸ்டின் பேங்க்ல இருந்து வர அத்தனை கேள்விகளையும் உனக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சம்ஸையும் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேயா? ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போ நீங்க கேட்கலாம். யாராவது டவுட் இருந்தா கேளுங்க தம்பி. டவுட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு இது அன்மியூட் பண்ணி விடுறேன். நீங்க क्वेश्चंस கேட்கலாம். தம்பி யாருக்கும் டவுட் இல்லையா? புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் சார். அரவிந்தன், அரக்கோணம், எலக்ட்ரீஷியன். சொல்லுங்க. என்ன டவுட் இருக்கு? மேம் வந்து எலக்ட்ரிஷியன் பவர் ஜெனரேஷன் பத்தி சொன்னார்ல, அது பத்தி கொஞ்சம் தெளிவா டவுட் மேம். சார் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இந்த லெசனுக்கு சம்பந்தம் இல்ல, எலக்ட்ரிக்கல் பவர் ஜெனரேஷன் சொன்னேன். பவர் ஜெனரேஷன் வந்து டேம்ல வந்து தண்ணியை வந்து சேமித்து வைக்கிறாங்க. டேம்ல சேமிச்சு வச்சிருக்கிற தண்ணியை வால்வு மூலமா ஓபன் பண்ணும்